அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி ஸ்டாலினின் காலில் விழுந்த திமுக எம்எல்ஏ அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். கடந்த 2-3 நாளாகவே சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி அதிக அளவிலே பரவி வருகிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மேடையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். திடீரென்று அந்த மேடையில் வயது முதிர்ந்த ஒருவர் வருகிறார். வந்து உதயநிதி ஸ்டாலினின் காலில் விழுந்து வணங்குகிறார். இந்த காணொலியை பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினின் காலில் விழுந்த அந்த நபர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபராக இருந்தார். பார்க்கிற போதே ஒரு 70 வயதிற்கு மேற்பட்ட ஒரு நபராக இருப்பார் என்றுதான் நம்மால் அதை யூகிக்க முடிந்தது. அப்போ யார் இவர் என்று பார்த்தால், அவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் என்பவர். அவர் எதற்காக உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறார் என்று பார்த்தால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போதுதான் காந்திராஜன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறார். இப்போ இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த காலில் விழுந்த காந்திராஜன் எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வயது 74. உதயநிதி ஸ்டாலினுடைய வயது 47. கிட்டத்தட்ட 27 வயது வித்தியாசம் 2 பேருக்கும். அதாவது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வயது வேறுபாடு இவர்கள் இருவருக்கும் இருக்கிறது. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அப்பா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வயது 72. அப்போது காந்திராஜனுடைய வயது உதயநிதி ஸ்டாலினின் அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய வயதை விட 2 வயது அதிகம். அப்போ உதயநிதி ஸ்டாலினின் காலில் விழுந்த காந்திராஜன் உதயநிதி ஸ்டாலினின் அப்பாவை விட வயதில் மூத்தவர். அப்போது அப்பாவை விட வயதில் மூத்த ஒருவர் தான் உதயநிதி ஸ்டாலினின் காலில் விழுந்திருக்கிறார். ஆனால் அது பற்றிய எந்த விதமான ஒரு வருத்தமோ தயக்கமோ ஒரு குற்ற உணர்வோ எதுவுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. அவர் ரொம்ப இயல்பாக தான் இருக்கிறாரு. அப்புறமா சிரிச்சுட்டு ஃபோட்டோவுக்கு போஸெல்லாம் கொடுக்குறாரு. முதல்ல இந்த காந்திராஜன் எம்எல்ஏயிடம் நமக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு 74 வயதான ஒரு வயது முதிர்ந்தவர் நீங்கள் இல்லையா? அவர் ஒரு வழக்கறிஞர் என்றெல்லாம் கூட சொல்கிறார்கள், நமக்கு அதை பற்றி தெரியலை. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தீர்கள். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக ஆட்சியின் போது துணை சபாநாயகராக நீங்கள் இருந்தீர்கள் இல்லையா? 74 வயதான இவ்வளவு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய மகன் வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய காலில் விழுந்ததற்கான அவசியம் என்ன? என்ன காரணத்திற்காக நீங்கள் உதயநிதி ஸ்டாலினின் காலில் விழுந்தீர்கள்? நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரண நபர் அல்ல காந்திராஜன் என்பவர். நீங்கள் ஏதோ திமுகவினுடைய ஒரு அடிமட்ட தொண்டராகவோ இல்லை அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாகவோ இருந்து உதயநிதி ஸ்டாலினுடைய காலில் நீங்கள் விழுறது வேற. ஆனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மக்களினுடைய பிரதிநிதி நீங்கள். அப்போ இந்த இடத்தில் விழுந்தது காந்திராஜன் என்கிற திமுகவை சார்ந்தவர் அல்ல, காந்திராஜன் என்கிற மக்கள் பிரதிநிதி. அந்த தொகுதி மக்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மானத்தையும் காவு வாங்கியிருக்கிறீர்கள். இந்த காணொலியை மற்ற மாநிலங்களை சார்ந்த மக்கள் பார்த்தார்கள் என்றால் தமிழ்நாட்டை என்ன நினைப்பார்கள்? இந்த கூட்டம் இன்னமும் ஒரு கொத்தடிமை கூட்டமாகத்தான் இருக்கிறது என்று நினைப்பார்களா இல்லையா? அது யாருக்கு அவமானம்? உங்களுக்கு அவமானம் இல்லை. உங்களுக்கு அவமானம் இருக்காதுங்க ஐயா. உங்களுக்கு உண்மையிலேயே அவமானம் என்பது உங்களுடைய இரத்தத்தில் இருந்திருந்தது என்றால் இப்படி போய் உதயநிதி ஸ்டாலினுடைய காலில் போய் விழுந்திருப்பீர்களா நீங்கள்? என்ன காரணத்துக்கு விழுந்தீங்க? ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? உதயநிதி ஸ்டாலின் காலில் நீங்கள் விழுந்ததற்கான காரணம் கேவலம் ஒரு எம்எல்ஏ சீட்டு. வர்ற தேர்தலில் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், அதுதானே? இந்த சீட்டை பிடுங்கி கொடுத்துடக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் அவர் அவர் சார்ந்த நபர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சீனியர்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு புதிய நபர்களை கொண்டு வருகிறார். அப்போது நம்மை ஓரம் கட்டி விடுவார். அப்போ நமக்கு சீட்டு வேணும், அதனால் அவர் காலில் விழுந்துருவோம். இதெல்லாம் ஒரு பிழைப்பா? அதிலும் 74 வயசில் இப்படி ஒரு பிழைப்பு பிழைக்க வேண்டுமா என்று மக்கள் கேட்கிறார்கள். 74 வயசு பேசாமல் வீட்டில் ஓய்வு எடுக்கலாம் இல்லையா? எதுக்கு இப்படி ஒரு வேலை? சரி, இவருக்கு விழுந்துட்டார். சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய அப்பா வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய காலில் விழுறாரு. உங்களுடைய அப்பா வயதை விட வயது முதிர்ந்த ஒரு நபர் காலில் விழுந்திருக்கிறார். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே உங்களுடைய காலில் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் விழுந்த
சம்பவங்கள் இருக்கிறது. அப்போது மறுபடியும் மறுபடியும் இந்த சம்பவம் நடக்கிறது என்றால் நீங்கள் இதை ரசிக்கிறீர்கள், நீங்கள் இதை கண்டிக்கவில்லை. இதே போன்ற ஒரு சம்பவம் தஞ்சை மேயர் செய்தார். தஞ்சை மேயர் திமுக மேயர் தான். அவர் என்ன செய்கிறாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரிலிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வந்ததும் காருக்கு அருகாமையில் இருந்த தஞ்சை மேயர் ராமநாதன் என்பவர் மேயர் ஆடை இருக்கிறது இல்லையா, அந்த ஆடையோடு அப்படியே உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்து வணங்குறார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக வணங்கினார், அவர் மேயராக வணங்கினார். மேயருக்கு உண்டான மரியாதை போச்சங்க உங்களால். ஒரு மேயர் பொறுப்பு என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு, எவ்வளோ புனிதமான ஒரு பொறுப்பு அது. அந்த மேயர் அங்கேயே போட்டுக்கிட்டு உங்களுடைய காலில் ஒருவர் விழுந்தார் இல்லையா, அப்போதே நீங்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டாமா? இப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க? உங்களுடைய அப்பா வயதை விட வயது முதிர்ந்த ஒருவர் உங்கள் காலில் விழக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இதை ரசிக்கிறீர்கள். ஒரு மன்னர் மனப்பான்மையில் இருந்துவிட்டு நீங்கள் இதை ரசிக்கிறீர்கள். இனியும் இது நடக்கும். நீங்கள் வேணா பாருங்க, இனியும் இவர்கள் இதை செய்வார்கள், இதை நடத்துவார்கள். இதுதான் பகுத்தறிவா? பகுத்தறிவு உள்ளவர்கள் இதைத்தான் செய்வார்களா? இதுதான் சுயமரியாதையா? இதுதான் பெரியாருடைய பயிற்சி பட்டறையில் உங்களுடைய கட்சியினருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சுயமரியாதை இதுவா? இதுதான் தன்மானமா? இதுதான் சமூக நீதியா? திமுகவுடைய சமூக நீதி இதுதானா? சொல்லுங்க, பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படியே போய் கடந்து சென்று விடலாம் முடியாது. ஒரு அறைக்குள்ளாடி உங்கள் கட்சிக்காரர்களை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, அது வேற. பொது இடத்தில் அரசு நிகழ்ச்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய காலில் விழுகிறார், இதில் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? நீங்கள் அப்படியே போயிடுவீங்க, அப்படிதானே? அடுத்து இப்போ இவர் விழுறாரு, அடுத்து இவருடைய குடும்பத்தார் விழணும், இவருடைய வாரிசுகள் விழணும், அப்படிதானே? இவர் என்றால் இவரை குறிப்பிட்டு சொல்லலை, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரையும் தான் சொல்கிறேன். என்றால் அதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய தாத்தா அவர் முதலமைச்சராக இருந்தார், அடுத்து உங்களுடைய அப்பா அவர் முதலமைச்சராக இருக்கிறார், இப்போ அடுத்து நீங்கள் முதலமைச்சராக வரணும், அடுத்து உங்களுடைய மகன் முதலமைச்சராக வரணும், உங்கள் குடும்பம் அப்படி வந்துட்டே இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவர்களுடைய குடும்பம் அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தராக உங்களுடைய காலில் விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நீங்கள் ரசிக்கிறீர்கள். இதுதான் திராவிட பண்பாடு, அப்படிதானே? இதுதான் திராவிட நாகரிகமா? இது போன்று காலில் விழக்கூடிய இந்த கலாச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்க. இது அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிக அளவில் இருந்தது. அப்போ அன்றைக்கு அதிமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஜெயலலிதா அவருடைய காலில் விழுவாங்க. அதை நாம் எல்லோரும் விமர்சித்தோம், கடுமையாக கண்டித்தோம். திமுகவை சார்ந்தவர்களும் அதிக அளவில் விமர்சித்தார்கள். எந்த அளவுக்கு விமர்சித்தார்கள் என்றால், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு கூட திமுகவினர் இதை கண்டித்தார்கள், விமர்சித்தார்கள். இதை விமர்சித்து அதிமுகவினருக்கு கொத்தடிமைகள் என்கிற பட்டத்தையும் கொடுத்தார்கள். இப்போ அதிமுகவினர் அன்றைக்கு எதை செய்தார்களோ அதை இன்றைக்கு திமுகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் கொத்தடிமைகளா இல்லையா? அப்ப இந்த கொத்தடிமைத்தனத்தை திமுக தலைமை ஊக்குவிக்கிறதா இல்லையா? இல்லைன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அதை வைக்கவே மாட்டார்கள். இவர்கள் விரும்புகிறார்கள். ஒட்டுமொத்தமாக திமுக குடும்பம், திமுக தலைமை இதை விரும்புகிறது. எல்லோரும் எங்கள் காலில் விழணும், எங்களை தொட்டு கும்பிடணும். இதை திமுக தலைமை விரும்புகிறது, திமுக குடும்பம் விரும்புகிறதுங்க. அவர்கள் விரும்பாமல் இது போன்ற சம்பவங்கள் நடக்குமா? நடக்காது. ஏதோ ஒரு சில இடங்களில் உணர்ச்சி வயப்பட்டு சிலர் விழலாம். ஆனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவமானம், தமிழ்நாட்டுக்கும் அவமானம். இப்போ அடுத்து இன்பநிதி ஸ்டாலினை இறக்குவதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவினரே அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேடையில் திமுகவை சார்ந்த ஒரு பேசிய காட்சிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு அந்த குடும்பம் தாங்க, அடுத்து இன்ப ஐயாவையும் நாங்கள் பார்த்துடணுங்க ஐயா என்று மேடையிலேயே கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். எப்படிப்பட்ட தமிழ்நாடு இன்றைக்கு யாருடைய கையில் சிக்கியிருக்கிறது பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க? ரசிக வெறி கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். தத்துவம் என்றால் என்ன, கோட்பாடு என்றால் என்ன, கொள்கை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு கொத்தடிமை கூட்டத்தை திமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை சொல்கிறீர்கள் இல்லையா, தத்துவம் இல்லாத கூட்டம், அது ரசிக வெறி பிடித்த கூட்டம் என்று. உங்களுடைய கூட்டமும் அதே கூட்டம்தான். தத்துவ புரிதல் உள்ள எவனாவது ஒருவன் உங்களுடைய காலில் வந்து விழுவானா? சித்தாந்த தெளிவுள்ள ஒருவன் உங்களுடைய காலில் வந்து விழுவானா? எவனெல்லாம் அடிமை சாசனம் எழுதி வைத்திருக்கிறானோ, எவனெல்லாம் ரசிகம் வெறி பிடித்திருக்கிறானோ அவன் மட்டும்தான் உங்களுடைய காலில் வந்து விழுவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் திமுக இந்த மண்ணில் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதிமுகவோடு அந்த கலாச்சாரம் போய்விடும் என்று நினைத்தோம். அதே கலாச்சாரம் உங்களுடைய ஆட்சியிலும் தொடர்கிறது என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது போன்ற நபர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தால் இதுதான் நடக்கும். அவர்களுக்கு மக்கள் எப்போதுமே கொத்தடிமைகள் தான். அவர்கள் மன்னர்கள், மக்கள் அவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய கொத்தடிமைகள். அப்படித்தான் இவர்கள் வைத்திருப்பார்கள். இதுதான் திராவிட மனநிலை. முதலில் இந்த குடும்பத்தின் கைகளில் இருந்து அதிகாரத்தை பிடுங்கி எடுக்க வேண்டும். எத்தனை வருஷம் இங்கே ஒரே குடும்பத்துடைய கைகளில் அதிகாரம் இருக்க வேண்டும்? 50 வருஷமா? சரி, ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம், சரி 50 வருஷமா ஒரே குடும்பத்தின் கைகளில் தான் அதிகாரம் இருக்கிறது என்றால் நான் கேட்கிறேன், அந்த திமுகவில் இருக்கக்கூடிய மானமுள்ள தமிழர்கள் யாராவது இருக்கிறீர்களா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு யாரும் ரத்தம் கொதிக்கலையா? இப்படி காலில் விழ வைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கட்சியினுடைய தலைமை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே மான தமிழர்கள் அந்த கட்சியில் இன்னமும் இருக்கிறார்கள் என்றால் இதுக்கு மேலே அந்த கட்சியில் தொடருவீங்களா? கேள்வி எழுப்புங்க. கடுமையாக கண்டியுங்கள். உங்களுடைய காலில் தொண்டர்கள் யாரும் விழக்கூடாது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி பேசுங்க. உங்கள் கட்சி தலைமையிடம், உதயநிதி ஸ்டாலினிடம் சொல்லுங்கள். ஐயா ஸ்டாலினோட இடத்தில் சொல்லுங்கள். நம்ம கட்சிக்காரர்கள் இப்படி உங்கள் காலில் விழுறாங்க, அது எம்எல்ஏ விழுறாரு, மேயர் விழுறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வீட்டில் போய் இருக்க முடியலைங்க. எங்களுடைய மனைவிமார் கேட்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், எங்களிடம் பதில் சொல்ல முடியலை. இப்படி காலில் போய் விழுறதுக்கு தான் நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்களான்னு கேட்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல முடியலை. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று என்றைக்காவது இந்த திமுகவில் இருக்கக்கூடிய மான தமிழர்கள் கேட்டதுண்டா? அப்புறம் நீங்கள் தானே கேட்கணும். இதை இனியாவது கேளுங்கள். இந்த குடும்பம் உங்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறது. கொத்தடிமைகளாகவே இருக்கிறீர்களா, இல்லை மானத்தோடு நீங்கள் வாழப்போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.